ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். மகுடி அப்படின்னு நான் எழுதின ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். கதை சிறு கதையாக இருந்தாலும் அந்த கதையில் இருக்கிற கருத்து நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அதனால் அது பகுதியாக பிரிச்சுக்கிட்டே போகுது. இன்றைக்கு மகுடி கதையின் 4ஆம் பகுதி. இந்த கதையில் நான் மலரோட வாழ்க்கையை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு பிரபலமான நடிகையாக இருக்கணும்னு நினச்ச மதுமிதாவோட லைஃப் அப்படி இருக்குது. ஒரு சராசரி குடும்ப பெண்ணாக சந்தோஷத்தில் நிம்மதியாக எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்கிற மலருக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை, கஷ்டம் மேலே கஷ்டம். அவளும் ஏதோ தலையேத்தேன்னு வாழ்ந்துட்டுருக்கான். சரி, மலரோட கதை இப்போ எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? அன்றைக்கு ஒரு நாள் மலருக்கு வேலை ரொம்ப சரியாகவே இருந்தது. ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதற்கு பிறகு சரி, இரவு சமையலுக்கான வேலைகளை பார்க்கலான்னு செய்ய ஆரம்பித்தான். வேலைக்கு போகிற பெண்கள் கூட வேலை செய்கிற இடத்துல எப்படியாவது ஓபி அடித்து கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. இல்லைன்னா நான் ஃபோன் பேசிட்டு வரேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நான் ஆஃபீஸ் வேலையாக தான் நான் வெளியில் இருக்கேன், ஆஃபீஸ் வேலையாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு என்னென்னவோ சொல்லி அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காரத்துக்காவது இல்லை யார்கிட்டையாவது பேசுகிறதுக்காவது ஒரு டைம்ன்றது கிடைக்குது. இல்லையா, சம்பாதிக்கிறோம், ஆசைப்பட்டு ஒரு 4 வாங்கி ஏதாவது சாப்பிட்டாதான் என்னென்னு கேன்டீனில் போய் எதையாவது இல்லை வெளியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் வீட்டில் வேலை செய்கிற பொம்பளைங்களுக்கு அவங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கூட நேரமே இருக்க மாட்டேங்குதுங்க. ஒன்று, அது அவங்க சமைச்ச சாப்பாடுன்றதுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காதுங்க. எப்பவுமே யார் ஒருத்தங்க சமைக்கிறாங்களோ அவங்களால நிம்மதியாக சாப்பிடவே முடியாது, தொண்டையில் இறங்கவும் இறங்காது. ஏன்னா அது அவங்களே செய்கிற சாப்பாடு. இதே மற்றவங்க யாருன்னா செஞ்சுருந்தாங்கன்னா உக்காந்து சாப்பிட்டு ஒரு கட்டுவாங்க. அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இல்லத்தரசிங்களாக இருக்கிற எல்லா பெண்களுக்குமே கிடைச்ச சாபமா இல்லை கிடைச்ச வரமான்னு எனக்கு தெரியலைங்க. விதவிதமாக சமைப்பாங்க, ஆனால் ஒன்றை எடுத்து ருசி பார்க்க தான் முடியுமே தவிர நிம்மதியாக சாப்பிட முடியாது, தொண்டையிலேயே போய் அடிச்சிக்கும். இது எல்லா குடும்ப பெண்களுக்கும் இருக்கா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சத்தியமாக நல்லா சமைக்கிறவங்க யாரும் திருப்தியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. சமைச்சவங்க சாப்பிட்றத விட அவங்க சமைச்சதை மற்றவங்க சாப்பிடும்போது தான் நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. சரி, அதை விடுங்க. மலரோட தலையெழுத்து. அன்றைக்கும் வீட்டில் இரவு சமையலுக்கான டிஃபன் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். அப்படி அவள் செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் உடனே அஞ்சலை குரல் கொடுக்க ஆரம்பித்தான். அவள் குரல் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ஓடி போய் அவள் முன்னாடி நின்னா மலர். என்னம்மா, என்ன கூப்பிட்டீங்க என்று கேட்டாள். இங்கே பாரு, நான் சாயந்தர நேரத்தில் வாக்கிங் போவேன்னு தெரியல, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க உள்ள, சீக்கிரம் போ, எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா என்றாள் அஞ்சலை. மலரும் ஓடி சென்று காப்பி போட்டு சூடாக கொண்டு வந்து அஞ்சலியிடம் கொடுத்தாள். அஞ்சலியும் அதை ருசித்து குடிச்சிக்கிட்டு சரி நீயும் கிளம்பு, ஒரு வேலை வெளியில் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு அஞ்சலை சொன்னான். என்னம்மா, ஏன் எங்கே போகணும் என்றாள் மலர். சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை தொந்தரவு பண்ணாது, நான் கிளம்புன்னு சொன்னால் நீ கிளம்பு, என்ன என் பையன் சங்கருக்கு நான் ஃபோன் பண்ணணுமா என்று அதிகாரமாக அதட்ட ஆரம்பித்தாள் மாமியார் அஞ்சலி. அதன் பிறகு மலர் மறுபேச்சு பேச முடியுமா? உடனே அரவிந்தை தூக்கி கொண்டு அஞ்சலியுடன் கிளம்ப தயாரானாள். ஏய், அவன் எங்கே தூக்கிட்டு வரேன், அவன் வீட்டிலே இருக்கட்டும். உடனே மலர் குழந்தைய எப்படி தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறதுன்னு அஞ்சலியை பார்க்க ஆரம்பித்தான். என்னடி அப்படி பார்க்குற, உன் பிள்ளைய யாரும் கடத்தின்னு போக மாட்டாங்க, எதுக்கும் இருக்கட்டுமேனு பக்கத்து வீட்டு மாறிக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவள் வந்து குழந்தைய பார்த்துப்பா, இப்போது நீ மட்டும் என் கூட கிளம்பு என்றாள்.
அரைக்குறை மனதோடு மலரும் கிளம்ப அஞ்சலி மறுபடியும் உடனே, ஏய் என்னடி இந்த ட்ரெஸ்ஸோடு வர? ஓ போய் ஒரு நல்ல புடவையாக கட்டிக்கிட்டு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வா என்றாள் அஞ்சலி. மலருக்கு ஒன்று புரிந்தது. இவ ஏதோ பிளான் பண்ணியிருக்கா. அதுக்கான ஆட்டம்தான் இது. இப்போதைக்கு வாயை திறந்தோம்னா நம்மளுடைய ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும். சரி, எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான்னு பார்க்கலான்னு மலரும் புது ஆடை அணிந்து கொஞ்சம் மேக்கப் செய்து கொண்டு அஞ்சலியுடன் கிளம்பினாள். ஆட்டோ ஒன்றை பிடித்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு சென்றார்கள். அவர்களுக்கு முன்பே சங்கர் அங்கே வந்து அமர்ந்திருந்தான். என்னம்மா, என்னை ஏன் இந்த ஸ்டுடியோக்கு வர சொன்னீங்க? மலரை வேற கூட அழைச்சிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டான் சங்கர். இருப்பா, நான் உங்ககிட்ட அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல மலரை விதவிதமாக ஃபோட்டோக்கு ஃபோஸ் கொடுக்க சொல்லு என்றாள் அஞ்சலி. முதலில் மறுத்த சங்கர் பின் தன் தாயாருக்கு கட்டுப்பட்டு, வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு என்று விலகிச் சென்ற மலரை அடித்து ஃபோட்டோ ஸ்டுடியோக்குள்ளே அழைத்து சென்று விதவிதமான போஸ் கொடுக்க சொல்லி படம் எடுக்க சொன்னான். பின்பு அனைவரும் வீட்டிற்கு சென்றார்கள். மலருக்கு ஒன்றும் புரியாமல் பயத்தில் அழுது கொண்டே வீட்டிற்குள் வந்தாள். வீட்டிற்குள் வந்தவுடன், போ போய் உன் வேலையை பார் என்று மலரை உள்ளே அனுப்பி வைத்தாள் அஞ்சலி. பின் தன் மகன் சங்கரை மட்டும் அழைத்து கொண்டு மாடிக்கு சென்று விட்டாள். மலருக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அம்மாவும் பையனும் சேர்ந்து என்னை விதவிதமாக கொடுமைப்படுத்தினதெல்லாம் போதாதுன்னு என் உயிரையும் எடுக்க துணிஞ்சிட்டாங்க. அதனால தான் என்னை இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஏன்னா நாளைக்கு இறந்து போன அவங்க பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு காட்டி இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறாங்க. ஐயோ கடவுளே, என்னோட விதி இப்படியா எழுதப்பட்டிருக்க வேண்டும்? எனக்கு ஒரு விடிவு காலன்றது கிடையாதா? எனக்கு எப்போது தான் வரும் என்று அழுது புலம்ப ஆரம்பித்தாள் மலர். குழந்தை அரவிந்தை தூங்க வைத்துவிட்டு மாறி என்ற அந்த பெண் மலரின் அருகே வந்தாள். அக்கா, நானும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதலாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவங்க 2 பேரும் உங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்கன்னு. நீங்கள் எப்படி தான் பொறுமையாக இருக்கீங்களோ எனக்கு ஒன்றுமே புரியல. இதே உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேன், இந்நேரம் உங்கள் மாமியாருக்கு விஷம் கொடுத்து சாவடித்து முதல் வருஷம் திவசமே கொடுத்துருப்பேன். உங்களை இவங்க இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. உங்கள் மாதிரி நல்ல மனசுக்கு நீங்கள் ஒரு வசதியான வீட்டிற்கு சென்று சகல வசதியோடு வாழ வேண்டியவங்க. பொய்யும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வாக்கப்பட்டு வந்தீங்களே, என்னத்தை நான் சொல்கிறது? சரி அழாதீங்கக்கா. நான் வேற உங்ககிட்ட பேசுகிறத அவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கும் உங்களை தான் திட்டுவாங்க, அடிப்பாங்க. அம்மா பேச்சை கேட்டு நடக்கிற அவரை கட்டிக்கிட்டு நீங்கள் எங்கே இருந்து சுகம் பட போகிறீங்க? எப்பவும் இனிமே கஷ்டம்தான். நான் வரேங்க்கா என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் மலர். மாறி கிளம்பினுடன் மலரும் தன் வேதனை தீர என்ன வழி செய்யலாம் என்று யோசித்து கொண்டே சமையல் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். மேலே மாடியிலிருந்து கொஞ்ச நேரத்துலலாம் சங்கரும் அஞ்சலியும் சிரித்து கொண்டே கீழே இறங்க ஆரம்பித்தார்கள். அம்மா, ஃபோனில் அவங்கக்கிட்ட பேசும்போது கூட எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் நீ தைரியம் சொன்ன பிறகு தான் நிம்மதியாக இருக்கிறது. நீ என் கூட இருக்கிற வரை எனக்கு கவலையே இல்லைம்மா. நிச்சயம் என்னை ஒரு வசதி உள்ளவனா நீ மாற்றிடுவ என்ற நம்பிக்கை எனக்கு இப்போ நிறையவே இருக்குமா என்று சந்தோஷமாக சிரித்து கொண்டே கூறினான் சங்கர். எல்லாம் நம்ம நல்ல நேரம் தாண்டா சங்கர். இல்லைன்னா அதிர்ஷ்டலட்சுமி நம்ம வீட்டு காசுக்கு அது வந்து தட்டுவாளா? நாம தான் வர லட்சுமியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். சரி, நான் சொல்கிறதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு நல்ல புத்திசாலியாக நீ நடந்துக்கோ. இப்பவும் இல்லை, எப்பவும் பொண்டாட்டி உனக்கு அடங்கி தான் இருக்கணும். நீ சொல்கிறது தாண்டா அவள் செய்யணும். இனிமே தான் நீ அவளை உன்னோட கண்ட்ரோலில் மொத்தமாக கொண்டு வரணும். கூடிய சீக்கிரம் உன்னோட வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு முழு மூச்சா இதே வேலையில் நீ ஈடுபட ஆரம்பிக்கணும். அப்போ தாண்டா நம்மளோட இந்த வாழ்க்கை தரம் உயரும். போ, உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் பக்குவமாக எடுத்து சொல்லு.
டேய், அவ சம்மதம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அவன் நம்ம பேச்சை கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்றாள் அஞ்சலை. உள்ளே சமையல் அறையிலிருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மலருக்கு ஒன்று தெளிவாக நன்றாகவே புரிந்தது. தன்னை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் கணவருக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கப் போகிறாள் இந்த கிழவி. ரொம்ப நாளாகவே நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். சீர்வரிசை நகைகளோடு நான் வரலன்னு சொல்லி என்னை இத்தனை நாளாக கொடுமைக்கு மேலே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மகன் பிறந்ததுக்கு அப்புறமாவது என்னை நல்லா வச்சுப்பாங்கன்னு பார்த்தேன். இந்த வீட்டுக்கு வாரிசை நான் கொண்டு வந்தும் கூட அவங்க இன்னும் என்னை ரொம்பவும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவளோட திட்டத்தை தன்னுடைய மகன் மூலயமா நிறைவேற்ற போகிறாள். இல்லை, என் உயிரே போனாலும் சரி, இதுக்கு நான் ஒத்துக்கொள்ள போகிறதில்ல என்று தெளிவாக ஒரு முடிவெடுத்தாள் மலர். இப்படிதாங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் கிடைச்ச வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷத்தையும் புரிஞ்சிக்காம இன்னொரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையும் மொத்தமாக முடிச்சுக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கணவன் மனைவின்ற 2 பேரையும் தவிர 3ஆவதாக ஒரு ஆள் அவங்க லைஃபுக்குள்ளே வரும்போது தாங்க அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையும் வருது, பிரிஞ்சு போகிறதுக்கான காரணமும் கிடைக்குது. இப்படி 3ஆவது நபரோட பேச்சை கேட்டு 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 தன்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தையும் தன்னோடு இருக்கிற நிம்மதியும் எவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கவே மாட்டேன்றாங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு 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 மகுடிக்கு கட்டுப்பட்டவங்க மாதிரி அவங்க சொல்கிறது தான் உண்மை, அவங்க சொல்கிறது தான் நிஜம். அவங்க சொன்ன மாதிரியே நம்மளோட வாழ்க்கையை நம்ம உயர்த்திக்கிட்டோம்னா இன்னும் நம்ம பெரிய இடத்துக்கு போகலாம், இன்னும் எவ்வளோ வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட வசதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலான்னு எல்லாருமே அந்த இடத்துல தான் தப்பு கணக்கு போடவே ஆரம்பிக்கிறாங்க. அது தப்பு கணக்குன்னு அவங்களுக்கு தெரியறதுக்குள்ளே அவங்களோட வாழ்க்கையோட கணக்கு மொத்தமாக முடிஞ்சு போயிடுது. இதை எத்தனை பேர் புரிய ஆரம்பிக்கிறாங்க? சந்தோஷம்னா என்ன, நிம்மதினா என்ன? நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வின் வெளிப்பாடு தான் அது. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் அது சந்தோஷமாக வெளியில் வரும், நமக்கு கஷ்டமாக இருந்தால் அது துக்கமாக வெளியில் வரும், அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் பணம், ஆடம்பரம், வசதி இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? மனுஷன் பிறக்கும் போதோ இல்லை இந்த உலகத்தை உருவாக்கின கடவுள் ஆரம்பத்துலேயே பணத்தையும் நகையும் கொண்டு வந்தார்? இல்லையே, மனுஷங்களை மட்டும்தானே கொண்டு வந்தார். மனுஷங்கக்கிட்ட இருக்கிற அந்த உணர்வுகளும் அவங்களோட வெளிப்பாடும் தானே சந்தோஷம், நிம்மதி எல்லாமே. இந்த பணம், இந்த நகை, ஆடம்பரம் இதெல்லாம் எப்போ வந்தது? அதெல்லாம் மனுஷங்களோட வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போட தான் வந்தது. அது தேவைன்னு நம்ம தேடி போகிறது இல்லைங்க, அது நம்மளை தேடி வர அளவுக்கு நமக்கு அதுக்கான ஒரு வாழ்க்கை தரம் இருக்கணும். எல்லாருமே உயர்ந்த நிலைமைக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த உலகத்தை படித்த ஆண்டவனோட கணக்கு என்ன ஆகிறது? ஆண்டவனுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குக்காக தான் மக்களெல்லாம் அவன் படைக்க ஆரம்பித்தான். எல்லாரையும் ஒரே மாதிரியாக படைக்கணும்னு நினச்சான்னா ஆண்டவன் எதுக்கு அங்கே உலகத்தை படைக்கணும்? அது படைக்கணுன்ற அவசியமே கிடையாது. வாழ்க்கைன்ற வாழ்க்கை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நம்மளை சுற்றி நம்மளை ஒரு சூறாவளியாக புரட்டி போட்டு அதில் வீழ்ந்து எழுந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அந்த நிலைமையை புரியறதுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கை நம்ம பின்னாடி எவ்வளவோ போயிட்டுருக்கோம். அது புரிய ஆரம்பித்தோம்னா நம்ம நாணி ஆகிடுவோம். புரியாமல் வாழ்ந்துக்கிறதுனால தான் இன்னும் மனுஷங்களாகவே வாழ்ந்துட்டுருக்குறோம். வாழ்க்கைன்றது நிம்மதி, சந்தோஷம் இது 2 மட்டும் இல்லைங்க, அவங்கவுங்க வாழற வாழ்க்கையை பொறுத்தும் கூட. நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறோன்றத நம்ம தாங்க தீர்மானிக்கணும். நம்ம கூட இருக்கிறவனோ நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுகிற எவனுக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. அந்த ரைட்ஸை கொடுக்கறது நம்ம மட்டும்தான். நம்ம எதுக்காங்க நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தங்கிட்ட ஒப்படைக்கணும்? நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம தாங்க யோசிக்கணும், நம்ம தான் வாழணும்.
நமக்கு சிரிக்கணும்னு நினச்சாதாங்க சிரிப்பு வரணும். அடுத்தவங்க சொல்லி நம்ம சிரித்தோம்னா நம்மளை பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டிடுவாங்க. அந்த பட்டத்தை வாங்கிட்டு கூட நம்ம பைத்தியம் மாதிரி தாங்க சிரிச்சிட்டு இருக்கணும். இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் எது நிம்மதி, எது வேணும், எது வேண்டாம், நம்ம மட்டும்தான். நம்ம லைஃப் நம்ம மட்டும்தாங்க யோசிக்கணும். நம்மளை தவிர நம்ம லைஃப்பை இன்னொருத்தன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு நம்ம அடிமை ஆகிடுவோங்க. அந்த அடிமையான வாழ்க்கையை வாழறதுக்காக தான் இந்த வசதி, பணம், அந்தஸ்து எல்லாமே கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். இப்போல்லாம் கேள்விப்படுற ஒவ்வொரு விஷயமும் சரி, இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. சரி விடுங்க. சரி, மகுடின்ற இந்த சிறுகதையின் 4ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை 5ஆம் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். ஓகே, பாய்.